உன்னை பொறுத்தவரை என்ன ஆச்சுன்னா, 2வது குழந்தை வேண்டாம்னு முடிவு பண்ணி, தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா குழந்தை பொறந்துடுமோன்னு அதை தவிர்த்துட்டீங்க. நாளாக ஆக உனக்கும் உன் கணவருக்கும் மனசளவில் அதில் ஒரு ஈடுபாடு இல்லாம போய்விட்டது. ஆனா உடம்புக்கு அது தெரியாதே. அது பாட்டுக்கு ஹார்மோனை சுரந்துட்டு இருந்திருக்கு. அது பண்ணிய கலகம்தான் உன்னோட நெகட்டிவ் பிஹேவியருக்கு காரணம். குழந்தை வேண்டாம்னா பாதுகாப்பு வழிமுறை நிறைய இருக்கே. அதை பயன்படுத்தி நீங்க தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளணும். உங்க உணர்ச்சியை கட்டுப்படுத்த கூடாது. அது இயல்பா நடக்கிற விதமா நடந்தா பெரிய பிரச்சனைன்னு நீ நினைச்சு பயப்படுற மத்த எல்லாமே தன்னால காணா போயிடும். என்ன, சரியா இன்னைக்கே அதற்கான முன்னேற்பாட்டை ஸ்டார்ட் பண்ணு என்று சிரித்தபடியே சிநேகிதி கை அசைத்து வழி அனுப்பி வைத்த அன்றைய நாளின் நினைவுக்குள் மூழ்கியவள், அம்மா, பால் என்ற பால்காரரின் குரல் கேட்டதும், அடடா, மணி 5 அவங்க வர்றதுக்குள்ள டீ போட்டு வைக்கணுமே என்று முடிவு செய்தபடி பால் வாங்க எழுந்தார். ஆபீஸ் விட்டு வந்ததும் நேராக தனது அறைக்கு சென்று இரவு உடைக்கு மாறிக்கொண்டிருந்த மருமகளிடம், ஏமா, நான் பேரனை பாத்துக்கிறேன், நீயும் அவனும் வெளியே போயிட்டு வாங்களேன், நான் அவனை கிளம்ப சொல்றேன். இல்ல அத்த, தலைவலிக்குது, மாத்திரை போட்டு கொஞ்சம் படுக்கலாம்னு பாக்குறேன் என்று மாமியாரின் பதிலுக்கு காத்திராமல் பெட்ரூமின் கதவை சாத்திக் கொண்டாள். கையில் வைத்திருந்த டீ கோப்பையை மகனிடம் நீட்டி, உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? சோஃபாவில் மகனுக்கு அருகில் அமர்ந்து தானும் தேநீரை பருகிக் கொண்டே நேராக விஷயத்துக்கு வந்தார். அதுவா, குளிச்சுட்டு இருக்கிறப்ப தண்ணி நின்னு போச்சு, மோட்டாரை போட சொல்லி கூப்பிட்டேன். வேலை மும்முரத்துல நான் கூப்பிட்டது காதுல விழல போல, அதான் 4-5 முறை கூப்பிட்டேம்மா. இது சாதாரண மேட்டர், நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, எங்களுக்குள்ள சண்டையே வராது, ஓகேயா, ஃப்ரீயா இருங்க என்று கண்ணும் கிள்ளி கொஞ்சிய மகனின் பாசத்தை உள்வாங்க மனதில்லாமல், இல்லடா, அவ 4 நாளா சரியில்லை, நீ கவனிக்கலையா? இல்லையே, ஒருவேளை அவளுக்கு மென்சஸ் டைமா இருக்கலாம். இல்லடா, எனக்கு தெரியும், அது போன வாரமே முடிஞ்சிருச்சு. நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே பழகுறோம். ஆமாமா, அதுக்கு என்ன, நீங்க என் செல்ல புத்தி இல்ல என்று கொஞ்சம் மகனை ஆசையாய் ரசித்துக் கொண்டே, இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. சாந்தி உன்னை ரொம்ப மிஸ் பண்றா போல. வீட்டுக்கு வந்த பிறகு முழுசா அவ கூட நேரம் செலவு பண்ணு. வெளியில கூட்டிட்டு போ. முக்கியமா அவ தேவை என்னன்னு பாரு. குழந்தை பெற்று விட்டால் மட்டும் போதாது, அதை தாண்டியும் பெண்ணுக்கு ஆணின் அருகாமை மிக அவசியம். அதை உணர்த்த முயற்சி பண்ணு. ஓப்பனா சொல்லணும்னா, பெண்ணுக்கும் நடு இரவில் முழிப்பு வரும் என்பதை புரிஞ்சு நடந்துக்கோ. மற்றவை எல்லாம் பகலில் நல்லதாகவே நடக்கும், அவ்வளவுதான் என்று கடைசி வாக்கியத்தை மிக அழுத்தமாய் கூறி மகனை தனியாக விட்டுவிட்டு நகர்ந்தார். அம்மா, இப்படி சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? எனையோ ஏ அம்மா இப்படி சொல்ற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் என யோசித்தபடியே நடக்க ஆரம்பித்தான். அட ஆமா, 4 நாளைக்கு முன்னாடி திரும்பி படுத்துக்கிட்டு இருந்தப்போ கட்டி பிடிச்சா. உடனே கையை தட்டி விட்டுட்டு, எனக்கு மூடல, தூங்க விடுன்னு சொன்னேன். அது அவ மனச பாதிச்சிருக்குமோ? இது எவ்வளவு பாதிக்கும் தெரியுமா? அதாவது, ஆண்களுக்கு தேவையானப்போ அவங்க பெண்கள்கிட்ட நெருங்கி வர்றது அது ஒரு இயல்பான ஒரு விஷயமா நடந்துருது. பெண்களும் அதை ஏத்துக்கிறாங்க, ஆணுக்கு தேவைங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இதே ஒரு பெண்ணு, அவளுக்கும் ஒரு தேவை இருக்கும், அவ ஒரு வழிய அப்ரோச் பண்ணானா, அந்த பெண்ண ரொம்ப ஒரு மட்டமா நினைக்கிற குணம் நிறைய ஆண்களுக்கு இருக்கு. இப்ப உள்ள ஜெனரேஷன் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப உள்ள ஜெனரேஷன் அதை என்கரேஜ் கூட பண்ணலாம். நான் சொல்றது என்னுடைய வயசுக்காரங்கள்ல பெண்கள் தயங்குவாங்க. தானா தனக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொல்றதுக்கே தயங்குவாங்க. அத மீறி வர்ற நேரத்துல அவங்க எனக்கு மூடில, வேற பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இல்ல தள்ளிப்படு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அது மனசுல ஒரு பெரிய காயமா இருந்துரும். அந்த காயம் ஆறுறது ரொம்ப கஷ்டம். அடச்ச, இதை எப்படி நான் புரிஞ்சுக்காம போனேன்? பெட்ரூமுக்குள் நுழைந்தவன் சுருண்டு படுத்திருந்த மனைவியிடம், என்னடா பண்ணுது, தலைவலியா, பிடிச்சு விடவா என்று மென்மையாக பேசியபடியே தலையை கோதி விடலானான். என்ன புதுசா அக்கறை என்றபடி திரும்பியவள் கணவனின் கண்ணில் தெரிந்த காதலை பார்த்ததும்
பேச்சை நிறுத்திவிட்டாள். மனைவியின் தலையை தூக்கி தனது மடியின் மீது வைத்தவன், மாத்திரை போட்டியா? நான் வேணா எடுத்துட்டு வரவா என்றான். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சரி, அப்போ வேற என்ன வேணும்? நான் வேணுமா என்று கண்ணடித்து சிரித்த கணவனின் கள்ளச் சிரிப்பில் மயங்கியவள், என்ன இன்னைக்கு பேச்செல்லாம் வேற மாதிரி போகுது? உண்மையத்தான் சொல்றேன். அன்னைக்கு ராத்திரி என்னை கூப்பிட்டப்போ நான் ஒரு மண்டு, கண்டுக்காம தூங்கிட்டேன். அதான் இன்னைக்கு கண்டுக்கலாம்னு பாக்குறேன். அட என் ஆசை வெங்காயமே, நான் ஒன்னும் அதுக்கு கூப்பிடல. தூக்கம் வரல. கட்டி பிடிச்சா தூக்கம் வருமேன்னு ட்ரை பண்ணேன். நீயும் வள்ளுன்னு விழுந்த. சரிதான் போடான்னு திரும்பி படுத்துட்டேன். அடியே, என்ன சந்தடி சாக்குல டா சொல்ற? சரி சரி, முறைக்காத. சொல்லிக்கோ. இனி உனக்கு தூக்கம் வரலன்னா என்ன தாராளமா கட்டி பிடிக்கலாம். சப்போர்ட் சரியில்லைன்னா 4 அடி கூட கொடுக்கலாம். ஐயா இஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ் என்று முத்தமிட குனிய அரை நொடியில் அதை உணர்ந்து, நல்ல நேரம் பார்த்தீங்க, விடுங்க, குழந்தைக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் என்று தலைவனியை மறந்து துளி குதித்து ஓடும் மனைவியை காதலுடன் ரசித்தபடியே அம்மாவிற்கு மனதிற்குள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் என்றான். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குல்ல? வாழ்றது எப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஈகோ வரவே கூடாது. நிறைய பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் வந்து இந்த ஈகோ தான். ஈகோ இருந்துச்சுன்னா நம்மளை இறங்க விடாது. நம்ம வந்து கெத்தா இருக்கணும்னு தோணும். அது மெயினா ஆணுக்கு இருக்கும். பெண்ணுக்கும் இருந்துச்சுன்னா அது போய் விவாகரத்துல தான் முடியும். அதனால நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, வாழ்நாள் நெடுக நம்ம ஒன்னா இருக்கணும்னு சொல்லி 2 பேர் சேர்றோம். அவங்களுக்கு இடையில ஈகோ எதுக்கு? ஈகோ வேண்டியதில்லை. அந்த ஈகோவை விட்டுட்டு வெளியே வந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். இன்றைக்கு விவாகரத்துக்கு நிறைய காரணங்கள் வந்து நிறைய பேருக்கு உள்ள முக்கியமான காரணம் அடிப்படையா இந்த ஈகோவா தான் இருக்கு. ஏன்னா பெண்களும் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு டிக்னிட்டி எதிர்பார்க்காங்க. அந்த டிக்னிட்டி எதிர்பார்க்கறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆண்கள் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கங்க. உங்களுடைய பழுவை குறைக்கிறாங்க, குடும்ப பாரத்தை குறைக்கிறாங்க, தாங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு உங்களோட அம்மாவுக்கு இருந்த பொறுமை இருக்காது. உங்க உங்க அம்மாவுக்கு இருந்த பணிவு இருக்காது. கொஞ்சம் மாறுவாங்க. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். வேற யார்கிட்ட நம்ம விட்டு கொடுக்குறோம்? நம்மோட மனைவிட்டு தானே விட்டு கொடுக்குறோம். நம்மோட கணவன்கிட்ட தானே விட்டு கொடுக்குறோம். அப்படின்னு நீங்க வந்து 1, 2 தடவை இறங்கி பார்த்துட்டீங்கன்னா, இறங்குறதுங்கிறது ஒரு கஷ்டமாவே இருக்காது. அது ஒரு ஈகோலே இருக்கும்போது தான் நான் ஒரு ஒரு இது வாசிச்சேன் பார்த்துக்கங்க. இப்ப எனக்கு ஞாபகம் வருது. அதாவது வாழ்க்கையில வந்து எப்பவுமே கணக்கு உதவாது, கெமிஸ்ட்ரி தான் உதவும் அப்படின்னு வாசிப்பேன். கணக்கு என்ன கணக்கு உதவாது அப்படின்னு பார்த்தா, நான் எத்தனை தடவை விட்டு கொடுத்துருக்கேன், நீ எத்தனை தடவை விட்டு கொடுத்துருக்க, உன்னைய விட நான் தான் அதிகமா விட்டு கொடுத்துருக்கேன், உனக்கு நான் எத்தனை தடவை அன்பு செஞ்சிருக்கேன், நீ எனக்கு திருப்பி எத்தனை தடவை அன்பு செஞ்சிருக்க. இந்த கணக்கு போடுறோம் பாத்தீங்களா, இந்த கணக்கு வந்து வாழ்க்கையில உதவாது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, கணக்கு வாழ்க்கைக்கு உதவாது, கெமிஸ்ட்ரி தான் உதவும். கெமிஸ்ட்ரி நம்ம சாதாரணமாவே சொல்லுவோம், ஒரு 2 பேருக்கு இடையில அன்பின் பிணைப்பு இருந்ததுன்னா நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லுவோம். அதனால அந்த சென்டென்ஸ் எனக்கு நல்ல மைண்ட்ல இருக்கு. வாழ்க்கையை சுமூகமாக நீங்களும் மனசுல வச்சுக்கோங்க இந்த சென்டென்ஸ. வாழ்க்கையை சுமூகமாக நடத்துவதற்கு கணக்கு உதவாது, கெமிஸ்ட்ரி தான் உதவும். நம்ம வந்து குடும்பம்ங்கிற அமைப்பு நம்ம இந்தியாவோட பாரம்பரியத்துல ரொம்ப ஒரு அருமையான ஒரு அமைப்பு. அந்த அந்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் காலமா வந்து அழிஞ்சுகிட்டு போறது நம்ம கண்ணு முன்னாலேயே தெரியுது. நிறைய பெண்கள் வந்து விவாகரத்தாகி சிங்கிள் மதரா, சிங்கிள் ஃபாதரா, குழந்தைகளுக்கு அப்பா அம்மாங்கிற அந்த அந்த ஒரு அமைப்பு இல்லாம அவங்க கடந்து வந்துடுறாங்க. அதை வந்து எப்படி வாழணுமோ அதை வாழ்ந்து கடந்து வந்துடுறாங்க. ஆனாலும் ஒரு குடும்பங்கிற அமைப்புக்குள்ள வளர்ந்து வர்ற ஒரு குழந்தைக்கு இருக்கிற பக்குவம் அடுத்த ஜெனரேஷனை அது கொண்டு போறதுக்கு அதுக்கு தேவையான வலு எல்லாம் வந்து கிடைக்காது. சிங்கிள் மதர்ல கிடைக்காது. அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொண்டு போக முடியல, என்ன இப்படி இருந்தேன்னா
எனக்கு ஒருவேளை நான் வந்து வேற ஏதாவது தவறான முடிவு எடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து விவாகரத்துக்கு போறாங்க. நம்ம வந்து எல்லார் செய்றதும் தப்புன்னு நம்ம சொல்றது இல்ல. கூடிய வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கதை வந்து நல்ல வாழ்க்கைக்கு ஒரு கணவனும், மனைவியும் ஈகோ இல்லாம எப்படி பழகணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நல்ல உதாரணமான கதை. கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டயும் சொல்லி கேட்க சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேயா? இன்னொரு கதையில உங்கள சந்திக்கிறேன். இது போல நல்ல நல்ல சிறுகதைகளோட, வெளியில அதிகம் அறியப்படாத எழுத்தாளர்களோட கதைகளோட உங்கள சந்திக்கிறேன். பாப்போமா? அடுத்த கதையில பாப்போம். பபாய்.